திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் எதையும் சொல்லலை. அவர் முதல்ல நல்ல கதையை எழுதினார், இப்போ கதை விடுறார். அதுலேயும் சரத்து இல்லை. சரக்கு இருந்தால் பொதுவாக சரக்கு முறுக்கா செட்டியார் முறுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு பொதுவாக. இன்னைக்கு அவர்கிட்ட சரக்கும் இல்லை, செட்டியார் முறுக்கும் இல்லை, அந்த கூட்டணி வலு இல்லை, மக்கள் புறக்கணிக்கிறாங்க. எங்கிட்ட சரக்கும் சூப்பர் சரக்கு, மருத்துவர் சரக்கு. எங்கள் செட்டியார் எங்கள் புரட்சி தமிழரும் முறுக்கானவர். ஒரு 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து களத்தில் நின்று இன்னைக்கு இருக்கிறார். இவரை போய் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசுகிறார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர் நல்லா மாட்டிக்கொண்டு ஆடாக இருக்கிறார். ஒன்றும் சிங்கம், ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் சிறுத்தை. இந்த சிறுத்தைக்கும் இடையில மாட்டிய ஆட்டுக்குட்டியாக இன்னைக்கு மாட்டிக்கொண்டு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பிதட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனவே இதில் வெற்றி பெறப்போகிறது மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற, மக்களுடைய அபரிதமான ஆதரவு பெற்றிருக்க எங்களுடைய டாக்டர் சரவணன். இரட்டை இலை என்பதை தெரியும். டாக்டர் சொல்லுவார், இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறப்ப வந்து பிரச்சாரம் முடிஞ்சிச்சு, முடிய போகுது. 3 அணி போட்டியாக தான் முதல்ல முன்னிறுத்தினாங்க. பாஜக கூட்டணி ஒன்று, அதிமுக. இப்போ இது எந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு நினைக்கிறேன். இது பொறுத்தளவு, மதுரையை பொறுத்தளவுங்க, இது அரசியல் விழிப்புணர்வு மிக்க பூமி. இந்த பூமியில் வந்து பொதுவாக நான் சொல்கிறதுன்னா, எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நடித்த படம் பாருங்கள். மற்ற யாரையுமே இதாக நம்பியார் தான் எங்களுக்கு எது, நம்பியாரை தான் தலைவர் எதிர்ப்பாங்க போட சொல்லுவார். இல்லை பிஎஸ் வீரப்பாவை போட சொல்லுவார், மனோகரனை போட சொல்லுவார். எங்களுக்கு இன்னைக்கு மனோகரனாக பிஎஸ் வீரப்பாவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். மற்றெல்லாம் சுஜிபி அவங்களாம் இப்போல்லாம் பேராசிரியர், பாவம் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான், நல்ல பழக்கமாக அன்பாக பழகக்கூடியவர். அவரை போய் களத்தில் இப்போ நோட்டாவை காட்டிலும் கம்மியாக ஓட்டு வாங்க போகிறாரு பாரதிய ஜனதா. அது மதுரையை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு ஆன்மீக பூமி, இந்த ஆன்மீக பூமியில் பாரதிய ஜனதா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கதைக்கு உதவாது தலைவரே. இந்த கத்திரிக்காய் கதையெல்லாம் இங்கே நடக்காது என்பது அவருக்கே தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு அது அந்த கட்சியை வந்து நிச்சயமாக இந்த சும்மா யூடியூப்பு இந்த ஒரு பத்திரிக்கை மட்டும் தூக்கி நிறுத்துறாங்க. இந்த பத்திரிக்கைலாம் செயற்கையாக தூக்கி நிப்பாட்டெல்லாம் நிற்காது. விளம்பரம் நல்லா இருக்கும் பாருங்கள், ட்ரெய்லர் நல்லா இருக்கும், ட்ரெய்லர் படங்கள் பாருங்கள், ட்ரெய்லர் நல்லா இருக்கும், படம் சொதைப்புறும், படம் ஃப்ளாப் ஆயிரும். அது மாதிரி இப்போ ட்ரெய்லர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறதுனா ரிசல்ட்டு ஃப்ளாப்பு, படம் மக்கள் ஏற்றுக்கிறது அப்படின்றதான் வரும். இங்கே வந்து திமுக தான் தமிழ்நாட்டில் கலதில்லை. எங்களுடைய எதிரி இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்கோம், மத்திய அரசுடைய வேதனைகளை எடுத்து சொல்லியிருக்கோம். மக்கள் நல்லா கேட்குறாங்க, டாக்டர் நல்லா பேசுகிறாரு. எனவே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. காமராஜர் போன்ற நல்லாட்சி பிஜேபியால மட்டும்தான் தர முடியும் தமிழகத்துக்குன்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கிறார். சரி, மோடிஜி நான் சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே எந்த மக்கள் அதிகமாக வர்றாங்கன்னா அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுங்க. அவர் சொல்கிற அவருக்கு என்ன தெரியும், அவர் அங்கே வடகோடியில் இருக்கார், தென்கோடியில் இருக்கிறது எழுதி கொடுக்குறவங்க அவர் சொல்லணும். ஏப்பா இதுவரைக்கும் 10 ஆண்டுகள் நான் ஒரு பாமரனாக கேட்குறேன், ஐயா சாமி, மோடிஜி சாமி, நீங்கள் தானே 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் காமராஜ் ஆட்சி கொடுக்கல, என் புரட்சி தலைவர் ஆட்சி கொடுக்கல, எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டோமா? இது வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னதே செய்யலை, அப்புறம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னால் மக்களை ஏமாற்றுறாங்க. அது யாராக இருந்தாலும் இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் இந்த கட்சியை வந்து கலைஞர் குடும்பம் ஒரு கட்சியே வந்து பெருந்தை அண்ணா உருவாக்கிய அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து விட்டது, இன்னைக்கு ஊழல் பெருத்து விட்டது திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சியை தொடங்குது. திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்கு வரை அண்ணா திராவிட முன்னேற்றம் போயாது ஒழியாது புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. அதே வழியில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வழி நடத்தி கொண்டிருக்கார். ஒருத்தர் பாருங்க, இங்கே எங்கிட்ட எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் நிற்கிற காட்சியை பாருங்க. பழுக்குதுன்னு சொல்றாங்க, அழுகி போகுது. அது என்னன்னா உண்மையிலேயே மனச்சாச்சு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓபிஎஸ் போய் அண்ணாமலை புரட்சி தலைவர் அம்மாவை எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ பேசினார் அண்ணாமலை. எங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு வாங்க போய்ப்பா? அவர் ஆட்டுக்குட்டியோட வீடோட அங்கே இருக்காரு. அவர் நாமக்கல் மாவட்டம், அது கரூர் மாவட்டமாக தெரியல. எங்களுக்கு என்ன இருக்கு? அவர் எங்கள் அம்மாவை, எங்கள் தலைவர்களை, அண்ணாவை பற்றி பேசுகிறார், தந்தை பெரியாரை பற்றி பேசினார். அப்படி இதே டீ அடிக்கிற நம்ம பன்னீர் அவர்கள்
பன்னீர்செல்வம் அண்ணன் பன்னீர் ஓபிஎஸ் அவர்கள். அவர் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா, நாட்டுக்கு தெரியுதுன்னா, 3 முறை நீங்களே போடுறீங்க, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக. இந்த 3 முறை முதலமைச்சராக யார் காரணம்? அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை அவர் பேசுறாரு, இவர் கைகூப்பை நின்று ஓட்டு கேட்கிறார். ஒரு 100 கேள்வி